இல்லை இதையும் ஸ்னாப்பில் போட்டுருவாங்க போலையே. அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ராட் ஜாப் ஓப்பனிங் வந்து உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அப்ராட் ஜாப் ஓப்பனிங் ஃபார் ஃப்ரெஷருக்கும் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதனால் இது என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் மெக்கானிக்கல் இருந்தோம்னா இந்த மாதிரி ஜாப் ஓப்பனிங்ஸ்லாம் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்து சேரும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே எம்இசிலிருந்து. மக்களே, ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக அப்ராட் ஜாப் ஓப்பனிங் போட்டேன். ஸோ அதனால் இந்த அப்ராட் ஜாப் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா சவுதிக்கு இருக்குது. ஸோ டிப்ளமோ மெக்கானிக்கல், பிஇ மெக்கானிக்கல் முடித்தவங்க அல்லது மெக்கானிக்கல் அலைட் டிபார்ட்மெண்ட் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எலிஜிபிள் தான். இன்டர்வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வர 14/7/2026 14ஆம் தேதி. 14ஆம் தேதினா என்ன கிழமை வருது? செவ்வாய்க்கிழமை வரும்னு நினைக்கிறேன். செவ்வாய்க்கிழமை 14ஆம் தேதி கோயம்புத்தூரில் நடக்குதுங்கய்யா. முதல் முறையாக ஒரு அப்ராட் இன்டர்வியூ கோயம்புத்தூர். நானே இப்போ தான் நம்ம வீடியோலேயே போடுறோன்னு நினைக்கிறேன். ஸோ 14ஆம் தேதி நம்ம கோயம்புத்தூரில் தான் நடக்குது. ஓகே, என்ன மாதிரியான ஜாப் கேட்டகரிலாம் இருக்குது அப்படின்னா, அதாவது ட்ரெயினிங் இன்ஜினியர்ஸாக அதில் எடுக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கிறீங்க, ஒரு 1 இயராக இருக்கிறீங்க அப்படின்னா மெயினாக இந்த வால்வ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. ஸோ அவங்களெல்லாம் வந்து இதுக்கு எடுக்கிறாங்க. மெயினாக வால்வ் இண்டஸ்ட்ரி தான் அது. அதனால் ட்ரெயினிங் இன்ஜினியராக எடுக்கிறாங்க. அடுத்து QC இன்ஜினியராக எடுக்கிறாங்க. மேனுவல் வால்வ் டெக்னீஷியன், ஹைட்ரோ டெஸ்டர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்னீஷியன், வேற என்ன இருக்குது, இதெல்லாம் மெயினாக இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஜினியராகவும் இதில் எடுக்கிறாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரிப்பேர் டெக்னீஷியன் அந்த மாதிரி கேட்டகரி. மெயினாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா QC இன்ஜினியர் இருக்குது, அந்த ட்ரெயினிங் இன்ஜினியர், இதெல்லாம் நம்ம கேட்டகரியில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குதுங்கய்யா. இதுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணலாம். இதுக்கெல்லாமே நீங்கள் எலிஜிபிள் தான். இது ஆல்ரெடி நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெஷராக இருந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுதி ரியால் 1800 சவுதி ரியால்லேருந்து 2500 வரைக்குமே உங்களுக்கு சான்சஸ் இருக்குங்கய்யா. இதுவே QC இன்ஜினியர் அந்த மாதிரி போனீங்கன்னா 2000 4000 சவுதி ரியால் வரைக்குமே உங்களுக்கு சேலரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா சர்வீஸ் சார்ஜ் கண்டிப்பாக இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ டேரக்ட் கிளைண்ட் இன்டர்வியூ தான் அது நடக்க போகுது. ஸோ டேரெக்டாக கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அவங்கள டேரெக்டாக எடுக்க போகிறாங்க. ஓகே அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இதில் எந்த ஜாப் ரோலுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு இதுதான் ஓகே, இதுதான் சேலரி, இதுதான் உங்களுக்கு ஜாப் ரோல் எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லி ஓகே சொன்னதுக்கப்புறமா தான் வீசா ப்ராசஸ் கொண்டு போவாங்க. வீசாலாம் ப்ராசஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் சார்ஜ் பே பண்ணணும். அது என்ன ஜாப்புக்கு எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வரும்போது இல்லை கால் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ டேரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சர்வீஸ் சார்ஜ் வந்து ஒரு ஆஃப் த அமௌண்ட் நீங்கள் அப்போ விசா வந்ததுக்கப்புறமா பே பண்ணணும். அதுக்கப்புறமா டிக்கெட் உங்கள் கைக்கு வரும்போது பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணணும். ப்ளஸ் இது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா செலவு அப்படின்னா நீங்கள் மெடிக்கல் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணி போட்டுக்கிற மாதிரி தான் இருக்குங்க ஐயா. ஓகே, இது வந்து 14ஆம் தேதி நடக்கிற இன்டர்வியூ. ஸோ மேக்ஸிமம் சீக்கிரமாக ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்குறாங்க. இல்லை ஷடவுன் ஜாப்பும் இருக்குங்க ஐயா. ஷடவுனும் இருக்குது, லாங் டேர்மும் இருக்குது. லாங் டேர்ம்னா 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட் அந்த மாதிரி இருக்குங்க ஐயா. இதில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கூட கால் பண்ணுங்கள். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஜென்ரலாக மெக்கானிக்கலில் ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. QC இன்ஜினியர் அந்த மாதிரி போகிறீங்கன்னா ஒரு 5+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுருக்குறாங்க. பட் 1 or 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனாலும் நீங்கள் நல்லா கேப்பபிளான பர்சன் அப்படிங்கிறத நீங்கள் கிளைண்ட்டை ப்ரூவ் பண்ணிங்கன்னா உங்களை ஈஸியாக இந்த QC இன்ஜினியராகவே எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஃப்ரெஷராக போகிறீங்கனாலும் இதுக்கு இந்த ட்ரெயினிங் இன்ஜினியராக நீங்கள் போக முடியும். இதில் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஜாப் ஓப்பனில் உள்ள மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு எதை பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சார்ஜ் பே பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா விசாலாம் வந்ததுக்கப்புறமா தான் நம்ம பே பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால விசா ஆஃபர் லெட்டர்லாம் வரும் இல்லையா, அப்போ தான் நம்ம பே பண்ணுறோம். அதனால் இது கொஞ்சம் நம்ம ஜென்யூனாக மூவ் பண்ண முடியும். நீங்கள் இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் டீட்டெயிலை ஃபில் பண்ணுங்கள். நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி வேறு என்ன டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வேறு என்ன டீட்டெயிலு, வேறு என்ன, அவ்வளோதாங்க. அந்த வீடியோ எல்லாம் உங்கள் மக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ மெக்கானிக்கல் சம்மந்தமாக அப்ராட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ தான் கொஞ்சம் நிறையா வந்துகிட்டு இருக்குது. இப்படி அடுத்தடுத்து இன்டர்வியூஸ் நிறையா வருதுன்னு நினைக்கிறேன். 11th ஜூலையில் ஒரு இன்டர்வியூ இருக்குது, அது நான் தனி வீடியோவாக போட்டிருப்பேன். ஓகே, 9th கூட ஒரு இன்டர்வியூ இருக்குது, அந்த இன்டர்வியூ நம்மளுக்கு செட் ஆகாது. இது மாதிரி அடுத்தடுத்து கல்ஃப் பேஸ்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது இல்லாமல் NDT இல்லை வெல்டிங் QC இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை லோக்கலில் தான் பற்றிக்கு ஜாப் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ஜஸ்ட் அதை ஃபில் பண்ணுங்கள், நாங்களும் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு சூட்டபிளான ஜாப்பை நாங்களே ஃப்ரீயாகவே வாங்கி கொடுத்துருவோம். வேறு எதாவது டவுட்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.